குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு எக்ஸென்ட்ரிசிட்டி மெத்தட் மூலமா நம்ம எலிப்ஸை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எக்ஸென்ட்ரிசிட்டி மெத்தட்னு எதுக்கு இதை கூப்பிடுறாங்கன்னா, we will be using the eccentricity value, அந்த ரேஷியோ வச்சுக்கிட்டு we will be constructing the ellipse. ஸோ அதனால தான் இந்த மெத்தடுக்கு வந்து எக்ஸென்ட்ரிசிட்டி மெத்தட் அப்படின்னு வந்து கூப்பிடுவாங்க. ஓகேங்களா? எக்ஸென்ட்ரிசிட்டி மெத்தட் இஸ் வெரி வெரி காமன் மெத்தட் அண்ட் ஆல்சோ an important மெத்தட். Of course, this is a very easy method. இதே மெத்தடை வந்து நீங்க வந்து பாராபோலாக்கும் யூஸ் பண்ணலாம், ஹைப்பர்போலா கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் நீங்க யூஸ் பண்ணலாம். இட் இஸ் a very very easier method. ஓகே, எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ கொஸ்டின் போலாம். A fixed point F is 50 mm away from the fixed straight line. The eccentricity is 2/3. Name the curve. Also draw the tangent and normal through any point on the curve. ஓகேங்களா, இதுதான் கொஸ்டின். ஸோ நம்ம எப்பவுமே ஒரு கொஸ்டினை படிச்ச உடனே அதோட டேட்டாவை எடுத்து நம்ம எழுதணும். சரிங்களா, என்னெல்லாம் டேட்டா கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, அப்பதான் நம்மளால கர்வை வரைய முடியும். ஸோ கிவன் டேட்டா நம்ம எடுத்து எழுதுவோம். கிவன் டேட்டா. ஓகேங்களா, நீங்களும் இப்படிதான் எக்ஸாம்ல வந்து எழுதணும். given data. Okay, so first data வந்து fixed point F is 50 mm away from the fixed straight line. ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸ் வீடியோல சொல்லியிருக்கோம், fixed பாயிண்ட்னா ஃபோக்கஸ்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா, fixed straight லைன்னா டைரக்ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம், அண்ட் மூவிங் பாயிண்ட் வந்து வெர்டெக்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா, ஸோ இங்க ஃபிக்ஸட் பாயிண்ட்டுக்கும் எஃப்க்கும் ஃபிக்ஸட் ஸ்ட்ரெயிட் லைன் டிக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 50 mm கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ இதை நம்ம ஈஸியாக எப்படி எழுதுறோம்னா எஃப் டி இஸ் ஈக்குவல் டு 50 mm. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் 5 centimeters. ஓகேங்களா, ரூலர் நம்ம யூஸ் பண்ண போறோம். அங்க வந்து சென்டிமீட்டர் இருக்கிறதுனால தான் நான் உங்களுக்கு வந்து நான் சென்டிமீட்டர்லயே வந்து உங்களுக்கு வேல்யூ சொல்றேன். சரிங்களா, எக்ஸென்ட்ரிசிட்டி இஸ் 2/3 கொடுத்துருக்கான். எக்ஸென்ட்ரிசிட்டி வந்து நம்ம ஸ்மால் இல வந்து டினோட் பண்ணணும், 2/3. சரிங்களா, ஸோ 2/3 ரெண்டா 3ஆல டிவைட் பண்ணீங்கன்னா நமக்கு கிடைக்க போறது will be a value less than 1. ஓகே, ஸோ whenever the eccentricity value is less than 1, the curve is going to be an ellipse. சரியா, அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கான், டான்ஜென்ட்டும் நார்மலும் வரைங்க அப்படின்னு சொல்றான். ஓகேங்களா, வெறும் இங்க வந்து நேம் தி கர்வ்னு கொடுத்துருக்கான். கொஸ்டின் நல்லா பார்த்துங்க, இங்க வெறும் நேம் தி கர்வ் தான் கொடுக்குறான். அப்ப வெறும் நேம் மட்டும் பண்ணிட்டு போகலாமான்லாம் கிடையாது. கண்டிப்பா நம்ம கர்வை டிரா பண்ணணும். டைரக்டா கொடுக்க மாட்டான் கொஸ்டின்ல. எப்பவுமே டைரக்டா டிரா தி கர்வ், கன்ஸ்ட்ரக்ட் தி கர்வ் அப்படின்லாம் கொடுக்க மாட்டாங்க. டிரா நேம் தி கர்வ் அப்படின்னாலே நீங்க என்ன பண்ணணும், நேம் பண்ணிட்டு அந்த கர்வை வரைஞ்சிடணும். எல்லாத்தையும் ஓப்பனா சொல்லணும்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா முடியாது. நேம் தி கர்வ்னாலே அந்த கர்வை நேம் பண்ணிடுங்க, அண்ட் ஃபாலோட் பை கன்ஸ்ட்ரக்ஷனும் நீங்க வரையணும். புரியுதுங்களா, அந்த எலிப்ஸையும் நீங்க வந்து வரைஞ்சே ஆகணும். ஓகேங்களா, ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், எக்ஸென்ட்ரிசிட்டி E is equal to VF by VD. இங்க நம்ம 2/3, அப்போ VF is equal to 2, VD is equal to 3. ஓகேங்களா, இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ள போகலாம். ஓகேங்களா, ஸோ உங்க டிராயிங் ஷீட் எடுத்துக்கோங்க, A3 ஷீட் எடுத்துக்கோங்க, ஹாரிசான்டலா வச்சுக்கோங்க, மார்ஜின்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்க. டாப் மார்ஜின், ரைட் மார்ஜின் அண்ட் பாட்டம் மார்ஜின் வந்து ஈச் 1 cm, லெஃப்ட் மார்ஜின் மட்டும் 2 cm. சரிங்களா, மார்ஜினை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இந்த டைரக்ட்ரிக்ஸை தான் ஃபர்ஸ்ட் நம்ம வரையணும். அதாவது ஃபிக்ஸட் ஸ்ட்ரெயிட் லைனை ஃபர்ஸ்ட் வரைங்க. ஓகேங்களா, இந்த வெர்டிகலா இருக்கு பாத்தீங்களா, இந்த வெர்டிகல் லைன் இஸ் யுவர் ஃபிக்ஸட் ஸ்ட்ரெயிட் லைன். இங்க நான் காட்டுறேன். ஸோ திஸ் இஸ் யுவர் டைரக்ட்ரிக்ஸ். ஓகேங்களா, which is nothing but your fixed straight line. ஓகே, நீங்க வந்து டைரக்ட்ரிக்ஸ் நீங்க டிராயிங்ல காட்டினா போதுமானது. சரிங்களா, இதை வரைஞ்சிட்டு மேல வந்து டின்னு இங்க மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஒன்ஸ் இந்த வெர்டிகல் லைனை வரைஞ்சிட்டீங்கன்னா அடுத்தது நீங்க என்ன பண்ணணும், இந்த வெர்டிகல் லைனுக்கு பர்பெண்டிகுலரா ஒரு ஹாரிசான்டல் லைனை வரைங்க.
சரிங்களா? இந்த வெர்டிகல் லைனுக்கு பர்பெண்டிகுலரா ஒரு ஹாரிசான்டல் லைன் வரைஞ்சிட்டு அந்த லைனுக்கு எண்ட்ல வந்து ஆக்சிஸ் அப்படின்னு இங்க எழுதிக்கோங்க. சரிங்களா? This should be your first step. Okay? This should be your first step. ஸோ நம்ம செகண்ட் ஸ்டெப்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஃபோக்கஸையும் வெர்டெக்ஸையும் மார்க் பண்ணணும். எப்படி மார்க் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம கன்வீனியன்ஸ்க்காக இந்த மேல எழுதியிருக்கிற டியை வந்து நம்ம வந்து இங்க எழுதிக்கலாம். அங்கேயும் இருக்கட்டும், இங்க ஒரு கன்வீனியன்ஸ்க்காக எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ எஃப்டி டிஸ்டன்ஸை மார்க் பண்ணணும். நமக்கு ஏற்கனவே தெரியும், கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க எஃப்டி இஸ் ஈக்குவல் டு 50 mm அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? எஃப்டி இஸ் ஈக்குவல் டு 50 mm which is nothing but 5 centimeters. ஓகே, ஸோ உங்க ரூலர் எடுத்துக்கோங்க. பாயிண்ட் டில 0 சென்டிமீட்டர்ஸ் வைங்க அண்ட் 5th சென்டிமீட்டர்ல பாயிண்ட் எஃப் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ எஃப்டி டிஸ்டன்ஸை மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம எக்ஸென்ட்ரிசிட்டியை மார்க் பண்ணணும். அந்த ரேஷியோ வேல்யூவை வந்து இந்த எஃப்டி டிஸ்டன்ஸ்ல நம்ம லொகேட் பண்ணணும். எப்படி லொகேட் பண்ணணும்னா, எந்த ஒரு சம்மா வேணா எடுத்துக்கோங்க. சரிங்களா? எந்த ஒரு சம்மா வேணாலும் எடுத்துக்கோங்க. எஃப்டி டிஸ்டன்ஸை நம்ம நம்பர் ஆஃப் பார்ட்ஸா டிவைட் பண்ணணும். சரிங்களா? எஃப்டி டிஸ்டன்ஸை நம்ம நம்பர் ஆஃப் பார்ட்ஸா டிவைட் பண்ணணும். எப்படி டிவைட் பண்ணணும்னா, எக்ஸென்ட்ரிசிட்டி வேல்யூ எவ்வளவு இருக்கு? 2/3 இருக்கு இந்த சம்ல. அப்ப என்ன பண்ணுங்க, நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் ஆட் பண்ணுங்க. என்ன பண்ணணும்? நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் ஆட் பண்ணுங்க. 2 + 3 5. அப்போ இந்த எஃப்டி டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அதை 5 பார்ட்ஸா டிவைட் பண்ணணும். 5 ஈக்குவல் பார்ட்ஸா டிவைட் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? இதுதான் அதுக்கான ப்ரொசீஜர். எக்ஸென்ட்ரிசிட்டியை மார்க் பண்றதுக்கான ப்ரொசீஜர் இதுதான். ஓகே, எஃப்டி டிஸ்டன்ஸை we need to divide into equal parts. எத்தனை ஈக்குவல் பார்ட்ஸ்? நம்ம எக்ஸென்ட்ரிசிட்டி எழுதிருக்கோம்ல 2/3. the sum of numerator and denominator, அத்தனை நம்பர் ஆஃப் பார்ட்ஸா நம்ம வந்து எஃப்டியை டிவைட் பண்ணணும். 2 + 3, இந்த சம்ல 2 + 3 is equal to 5. அப்போ 5 பார்ட்ஸா நம்ம வந்து டிவைட் பண்ணணும். எஃப்டி டு பி டிவைடட் இன்டு 5 ஈக்குவல் பார்ட்ஸ். புரியுதுங்களா? அதை தான் இங்க மார்க் பண்ணியிருக்கேன். சரிங்களா? 5 பார்ட்டா டிவைட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் 5 பார்ட்ஸ் நான் வந்து டிவைட் பண்ணியாச்சு. டிவைட் பண்ணதுக்கு அப்புறமா எஃப் மார்க் பண்ணியாச்சு. வி மார்க் பண்ணணும்ல, மூவிங் பாயிண்ட்டை மார்க் பண்ணாதான் நம்ம வந்து கர்வ் வந்து கரெக்டா நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த வியை மார்க் பண்றது எப்படி? நம்மளுக்கு எக்ஸென்ட்ரிசிட்டி ரேஷியோக்கு போங்க. E is equal to VF by VD. கரெக்டுங்களா? ஸோ VF நம்மளுக்கு ஏற்கனவே என்ன கொடுத்துருக்காங்க? 2/3. ரைட்? ஸோ எஃப்ல இருந்து 2 யூனிட்ஸ் இருக்கணும் அண்ட் டில இருந்து 3 யூனிட்ஸ் இருக்கணும். கரெக்டா பாருங்க. எஃப்ல இருந்து 2வது யூனிட்ல வியை மார்க் பண்ணுங்க. இல்ல நான் டில இருந்து எடுக்கிறேன் சார் அப்படின்னு சொன்னா 3வது யூனிட்டா இருக்கணும் வி. புரியுதுங்களா? சோ நான் எஃப்ல இருந்து நான் என்னோட ரெஃபரன்ஸ் எடுத்திருக்கேன். எஃப்ல இருந்து 2வது பாயிண்ட் will be vertex, that is point V. Okay, this should be your step number 2. ஓகேங்களா? அடுத்தது ஸ்டெப் நம்பர் 3. இப்ப வரைஞ்சிருக்கோம் பாத்தீங்களா, இந்த பாயிண்ட் வி போட்டோம் தெரியுமா? பாயிண்ட் வி, அந்த பாயிண்ட் வில இருந்து ஒரு வெர்டிக்கல் லைன் அப்வர்ட்ஸ் வரையணும். இந்த வெர்டிக்கல் லைனோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கணும்னா, that should be equal to VF. இங்க VF is equal to 2 யூனிட்ஸ் 2 சென்டிமீட்டர்ஸ் நம்ம எடுத்துப்போம். சரிங்களா? சோ இப்போ நம்ம என்ன பண்றோம், 2 சென்டிமீட்டருக்கு ஒரு அப்வர்ட் லைன், ஒரு பர்பெண்டிகுலர் லைன் நம்ம கரெக்டா வரையணும். சரிங்களா? வரைஞ்சதுக்கு அப்புறமா இந்த பாயிண்ட் டில இருந்து ஒரு inclined line passing through this particular vertical. ஓகேங்களா? You need to draw an inclined line passing through this vertical line. ஓகேங்களா? This should be your step number 3. Okay, so moving on to the next step. என்ன பண்ணணும்னா, இந்த V இருக்கு தெரியுமா, இந்த பாயிண்ட் V இருக்குல்ல, இந்த V ல இருந்து
12 லைன்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், ஈச் 1 சென்டிமீட்டர் அப்பார்ட். சரிங்களா? ஏன் சார் 12 லைன்ஸ்? மினிமம் ஒரு கர்வ் வரையறதுக்கு உங்களுக்கு 10 லைன்ஸ் தேவை. சரியா? 10 வெர்டிக்கல் லைன்ஸ் இந்த மாதிரி வரைஞ்சிருக்கணும். இன்னும் 12 லைன்ஸ் இருந்ததுன்னா 12 to 13, as you increase the number of vertical lines, your curve will be smooth, your final output will be smooth. இதுதான் அதுக்கான அர்த்தம், வேற எந்த ஒரு லாஜிக்கும் கிடையாது. as you increase the number of lines, உங்களுடைய curve உடைய ஸ்மூத்னஸ் நல்லா இருக்கும். ரைட்? ஒரு ஒரு ப்ராப்ளம்லயும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இப்போ 12 லைன், இங்க வந்து இந்த பர்டிகுலர் ப்ராப்ளம்ல வந்து எனக்கு வந்து கரெக்டா 12 லைன்ல எனக்கு கிடைக்கும், கர்வ் நல்லா ஸ்மூத்தா கிடைக்கும். திஸ் இஸ் அவுட் ஆஃப் மை எக்ஸ்பீரியன்ஸ், ஐ எம் டெல்லிங். சில சம்ல வந்து பாத்தீங்கன்னா 15 லைன் வரைஞ்சதுக்கு அப்புறமா தான் நமக்கு கர்வ் வந்து க்ளோஸ் ஆகி நல்லா ஸ்மூத்தா கிடைக்கும். ஸோ தட் டிபெண்ட்ஸ் அப்பான் ப்ராப்ளம். நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணதான் we will be getting that experience. But minimum you should be drawing 10 equal distance lines. Here I have drawn 12 equal distance lines. ஒரு distance ஒரு லைனுக்கு இன்னொரு லைனுக்கு இருக்கிற distance will be like 1 centimeters. Okay, இந்த 1 centimeter உங்களுக்கு வரைஞ்சீங்கன்னா ஈக்குவலா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். ரைட்? இந்த மாதிரி வரைஞ்சிட்டு நம்பரிங் பண்ணும். ரைட்? இந்த வெர்டிக்கல் லைன் ஆக்சிஸை கட் ஆகிற இடத்துல 1 2 3 4 5 6 அப் டு 12 வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த வெர்டிக்கல் லைன் மேல இருக்கிற இன்க்ளைன் லைனை மீட் ஆகும்போது அந்த பர்டிகுலர் பாயிண்ட் வந்து கரஸ்பாண்டிங் பாயிண்ட் வந்து 1 டேஷ் 2 டேஷ் 3 டேஷ் 4 டேஷ்னு 12 டேஷ் வரைக்கும் கரெக்டா இங்க மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? திஸ் ஷுட் பி யுவர் ஸ்டெப் நம்பர் 4. ஓகேங்களா? திஸ் ஷுட் பி யுவர் ஸ்டெப் 4. Now we are going into step 5. Okay, step 5ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா காம்பஸ் எடுத்துக்கோங்க. காம்பஸ் எடுத்துக்கிட்டு 1 dash as radius and focus as center. Cut an arc on the first line. On the first line, both above and below. சரிங்களா? கிளீனா உங்களுக்கு கொடுத்துட்டேன் நான். 1 dash ரேடியஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு எஃப் பாயிண்ட் எஃப் வந்து சென்டரா எடுத்துக்கிட்டு ரைட், அந்த ஃபர்ஸ்ட் லைன் இருக்குல்ல, மேலையும் மேல ஒரு ஆர்க்கை கட் பண்ணுங்க, இங்க ஒரு ஆர்க்கை கட் பண்ணுங்க, கீழே ஒரு ஆர்க்கை கட் பண்ணுங்க. இதே மாதிரி தான் செகண்ட் லைன், தேர்ட் லைன், ஃபோர்த் லைன். செகண்ட் லைனுக்கு வரும்போது 2 dash as radius, அங்கேயும் ஃபோக்கஸ் தான் சென்டர். சரிங்களா? அடுத்த தேர்ட் லைனுக்கு நீங்க ஆர்க்க கட் பண்ணணும்னா 3 dash as radius, அகைன் ஃபோக்கஸ் தான் சென்டர். எந்த லைனா வேணா எடுத்துக்கோங்கம்மா, எந்த லைனா வேணா எடுத்துக்கோங்க, the center will be the focus. ஓகே, 12 dash கூட எடுத்துக்கோங்க, 11 dash கூட எடுத்துக்கோங்க ரேடியஸா. எடுத்துக்கிட்டு ஃபோக்கஸ் should be the center. ஆர்க் கட் பண்றதுக்கு சென்டர் எங்க இருக்கு? ஃபோக்கஸ்ல இருந்தா நீங்க கட் பண்ணணும், எந்த லைனா இருந்தாலும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் லைன்ல மேலேயும் ஒரு ஆர்க் கட் பண்ணும், கீழேயும் ஒரு ஆர்க் பண்ணும். எல்லா லைன்லயும் வந்து பாத்தீங்கன்னா மேலேயும் ஆர்க்க கட் பண்ணும், கீழேயும் ஒரு ஆர்க்க கட் பண்ணணும். ஓகே, திஸ் இஸ் யுவர் ஸ்டெப் நம்பர் 5. ஓகே, மூவிங் ஆன் டு ஸ்டெப் நம்பர் 6. இந்த கட் பண்ண ஆர்க்கை எல்லாத்தையும் ஜாயின் பண்ணணும். எப்படின்னா வெர்டெக்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு பாயிண்ட்டையும் ஒரு ஆர்க்கையும் ஸ்மூத்தா அப்படியே கட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகேங்களா? இந்த கட் பண்ண ஆர்க்குக்கெல்லாம் ஒரு நேமிங் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? P1, P2, P3, P4, P5 அப்படின்னு சொல்லிட்டு P12 வரைக்கும் மேல கொடுங்க. கீழே வந்து P13, P14, P அப்படின்னு கொடுத்துக்கலாம். உங்களோட நேமிங்லாம் உங்களுடைய விஷ் தான். புரியுதுங்களா?
ஆனா எலிப்ஸை பொறுத்த வரைக்கும் எங்க ஸ்டார்ட் பண்றீங்களோ திரும்ப கர்வ் அங்க போய் தான் முடியணும். ஏன்னா ellipse is a closed curve. The starting point and the ending point should be the same. Then only it is a closed curve. ஓகேங்களா? ஃபைன். இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியுதா? ஒரு ஒரு ஆர்க் கட் பண்ணோம் தெரியுமா, அந்த பாயிண்ட் அப்படியே ஸ்மூத்தா ஜாயின் பண்ணி வந்தோம்னா நமக்கு ஒரு smooth curve will be obtained. Ellipse is always a closed curve. Okay, so the starting point எங்க ஆரம்பிக்கிறதோ அங்கேயே போய் முடிக்க வேண்டும். புரியுதா? அப்படி இருந்தாதான் அதுக்கு பேர் closed curve. So this should be your step number 6. So நம்ம இங்க curve வரைஞ்சிட்டோம். We have constructed the ellipse. One part of the question is done as of now. Okay, moving on to the next part, that is your step number 7. மறுபடியும் சொல்றேன், நான் இங்க தனித்தனி ஸ்டெப்பா பண்ணியிருப்பேன். ஆனா நீங்க அத்தனையும் ஒரே ஸ்டெப்பா தான் நீங்க செய்யணும். எக்ஸாம்ல 20 மார்க்ஸ் சம் இது. Any university for that matter, any affiliated colleges or any autonomous colleges for that matter, this is going to be a 20 mark sum. This should be done in a single step and not in a multiple step as like what I have done. You should not do like this. I have done only for your understanding. Okay, so இப்ப மறுபடியும் கொஸ்டினுக்கு போவோம். இந்த ஸ்டெப் 7க்கு ப்ரொசீட் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கானா, ஆல்சோ draw the tangent and normal through any point on the curve. ஏதோ ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோ, அந்த பாயிண்ட்ல இருந்து எனக்கு ஒரு டான்ஜென்ட் வர ஒரு நார்மலா வர அப்படின்னு கொஸ்டின்ல கொடுத்திருக்கான். கர்வ்ஸ்ல இந்த டான்ஜென்ட் அண்ட் நார்மல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். These curves are used in engineering applications, right? Like your ellipse இருக்கட்டும், ஒரு parabola இருக்கட்டும், ஒரு hyperbola இருக்கட்டும், anything for that matter, these curves are used in an engineering application. Whenever the curves are subjected to an engineering application, the analysis of force is very very important. இந்த curveல force எவ்வளவு ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு அனாலிசிஸ் பண்றதுக்கு is very very important task. For this purpose, the tangent and normal is drawn, right? The main purpose of constructing a tangent and a normal is to analyze the force acting at a point on the curve. ஓகேங்களா? இந்த ஒரு பர்பஸ்க்காக தான் we are constructing the tangent and normal, right? The first unitல we will be having around the 7 curves, right? In all the 7 curves, 3 engineering curve and 4 special curves சொல்லியிருக்கேன். இந்த 7 curveலயும் வந்து பாத்தீங்கன்னா we will be constructing a tangent and normal. It is very very important. With respect to examination point, this process, the construction of the process of constructing the tangent and normal will be for 4 to 5 marks, so which is very very important. Okay, so now let's get into the construction of the tangent, okay, and normal. அவன் என்ன சொல்லிட்டான், ஏதோ ஒரு பாயிண்ட், எனி பாயிண்ட் ஆன் தி கர்வ்னு கொடுத்திருக்காங்க क्वेश्चनல. am I right? So randomly what I am doing is I am taking a point, okay, between the 4th point and the 5th point. நான் இங்க வந்து ஒரு பாயிண்ட கன்சிடர் பண்ணிருக்கேன், ரைட்? அந்த பாயிண்ட்ல இருந்து ஃபோக்கஸ்க்கு நான் ஒரு லைனை வரையறேன். ஓகே, அந்த பாயிண்ட்ல இருந்து ஃபோக்கஸ்க்கு நான் ஒரு லைனை வரையறேன். This should be the important step for a tangent. இந்த லைனை நீங்க வரையலனா உங்களுக்கு மார்க் கிடையாது. ஓகே, you should join the selected point with the focus through a line. This is very very important. Okay, now moving on to step number 8, that is your next step. Okay,
சோ இப்போ நம்ம வரைஞ்சோம் தெரியுமா, இந்த லைன் இந்த செலக்டட் பாயிண்ட்டையும் எஃப்யும் நம்ம ஜாயின் பண்ணோம் தெரியுமா, இந்த இடத்துல ப்ரொட்ராக்டரை வச்சு பாயிண்ட் எஃப்ல வந்து ப்ரொட்ராக்டரை வச்சு ஒரு பர்பெண்டிகுலர் லைன் வரைங்க. and that perpendicular line should meet the fixed line, that is directrix போய் மீட் பண்ணணும். so meet ஆகிற point to be named as T. okay, this is important. This is step 8. the next step number 9 is பாயிண்ட் T ல இருந்து இந்த கர்வ்ல நம்ம ஒரு பாயிண்ட செலக்ட் பண்ணோம்ல, அந்த பாயிண்ட தாண்டி ஒரு லைனை வரையணும். அந்த பாயிண்ட மீட் பண்ணி ஒரு லைனை நீங்க வரையணும். ஓகே, T டேஷ், இது T டேஷ்னு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த எண்ட் ஆஃப் திஸ் லைன் வந்து T டேஷ்னு மார்க் பண்ணிக்கோங்க. where T டேஷ் இஸ் your tangent, ரைட்? டான்ஜென்ட்டுக்கு தமிழ்ல வந்து தொடு கோடு அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஒரு பாயிண்ட்ல மட்டும் தான் டான்ஜென்ட் வந்து இருக்கும். சர்ஃபேஸ் அந்த கர்வோடைய அவுட்டர் சர்ஃபேஸ்ல ஒரு பாயிண்ட்ல தான் டான்ஜென்ட் வந்து லைன் பாஸ் ஆகும், ரைட்? அதனாலதான் தமிழ்ல தொடுகோடு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ இதுதான் ஸ்டெப் நம்பர் 9. ஸ்டெப் நம்பர் 10 will be construction of your normal, ரைட்? நார்மல்னா என்னதுன்னா, டான்ஜென்ட்டுக்கு பர்பெண்டிகுலரா ஒரு லைன் வரைஞ்சிட்டீங்கன்னா அதுக்கு பேர் தாங்க நார்மல். புரியுதா? டான்ஜென்ட்டுக்கு பர்பெண்டிகுலரா ஒரு லைன் வரைஞ்சீங்கன்னா அதுக்கு பேர் நார்மல். சோ அப்ப நீங்க என்ன பண்ணணும், ப்ரொட்ராக்டர் எடுங்க, டி டேஷ் வரைஞ்சிருக்கீங்க, அந்த லைன்ல வந்து உங்க ப்ரொட்ராக்டர் வச்சு ஒரு பர்பெண்டிகுலர் லைன் வரைங்க. அந்த பர்பெண்டிகுலரோட ரெண்டு எண்டு என் டேஷ் வரைஞ்சீங்கன்னா தட் இஸ் கோயிங் டு பி யுவர் நார்மல். ஓகே, and இந்த டான்ஜென்ட் நார்மலும் வரைஞ்சு முடிச்சிட்டீங்கன்னா we need to do the dimension. இந்த டைமென்ஷன் ஆரோ மார்க் உங்களுக்கு கரெக்டா தெரியலனா நான் அடுத்த டயகிராம்ல காமிச்சிருக்கேன். உங்களோட ஆரோ மார்க் நான் should be sharp. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணுங்க. டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி நீங்க ஆரோ மார்க்கை நீட்டா வரைங்க. ஓகேங்களா? அண்ட் கடைசியா ஆல் டைமென்ஷன்ஸ் ஆர் இன் mm அப்படின்னு நீங்க போட்டுக்கோங்க. அவ்வளவுதாங்க. So this is all about the construction of ellipse by eccentricity method. ஓகேங்களா? This procedure can be followed for all the sums in ellipse. This is a very easy method. Okay, inge I have given around 10 steps. I have solved a single problem in 10 steps. But in examination, you need to solve this as a single step, one single sum with a single step. Okay? So thanks for watching the video. We will meet in the next video with the construction of a parabola. Till then, stay safe. All the best.